வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பவர்கள் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து 10ல் வந்து வக்கரமாக இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வக்கரமாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குறோம். அதுவும் குருடைய சாதனமும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் நிறைய கொஞ்சம் செலவினங்கள் ஆகிற மாதிரியான விஷயங்களே நான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த வாரத்தில் வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியாக வந்து புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதங்கள் இருக்கிற மாதிரி விஷயங்கள், அம்மாவுடைய பிடிவாதம், அம்மாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிடிவாதம், அம்மாவுக்கும் மாமியார் கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாய் வக்கரமாக இருக்கும்பொழுது அது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து நம்ம நினச்ச மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள், பசங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை வந்து ஏதாவது ஏடாவடமாக பேசுகிறது, கொஞ்சம் பச்சையாக பேசுறது, கலராக பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் சின்ன பிரிவினைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் வந்து மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் வந்து ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாய்ப்பில் நிறைய கொடுக்கும். அதே சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதுக்கான முனைப்பாக இறங்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதுவும் இப்போ சனி ராகு ஒன்றாக 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த டைமில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய மாதிரி மூலதனம்லாம் போட்டு பெருசாக ஆரம்பிக்கிறதா வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் குடும்பத்திலும் தேவையில்லாத சலசலப்புகள், நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து மீதம் லக்னமாக இருந்து சூரிய தசாபதினு சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேர் வந்து தொழில் ரீதியாக வச்சு நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து 2ல் இருக்கும்போது ரொம்ப நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வீடு விற்பனை வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பராமரித்து வேலை வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான இப்போ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 2ல் வந்து இருக்கார். ஒரு 6ஆம் அதிபதியாக வந்து 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதேமாதிரி நண்பர்கள் மற்றும் எல்டர் பிரதர் மூத்த சகோதரர்களும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்குது. தேவையில்லாத ஒரு நண்பர்களோட சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. கொஞ்சம் பச்சையாக பேசுவீங்க, கலராக பேசுறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபதினா ராகு 10ல் இருந்து அது வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கணவன் மனைவி உறவுகளையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தினும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து கொஞ்சம் நிறைய பிரிவுகள் போது இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் இல்லைன்னா கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் வியாபார ரீதியான அலைச்சல்கள் நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபதினு சனி வந்து 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இந்த டைமில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டைமில் எதாவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடவிட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் உடம்பு முடியாதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 10ல் வந்து வக்கரமாக இருக்கார். அது 4ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும். அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. வீடு நிலப்புறங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 4ல் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலைகள்
மற்றும் அம்மாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிகிச்சைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து பேதங்கள் இருக்கும், அம்மாவுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இந்த சுக்கிர தசாபத்தின் சுக்கிரன் வந்து 10ல் உச்சமாக இருந்த மாதிரி இப்போ வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எனக்கு எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது வந்து எல்லாம் ப்ளஸஸ் மைனஸ் என்னென்ன இருக்குன்றதை வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றணும்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி எனக்கு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரானா மீன ராசிக்கார். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது, அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கணும் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் இருந்தது. நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க, பார்த்தீங்கன்னா அவன் வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அதுவும் சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன் யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா, நான் குப்பகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணிவிட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா, அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா, அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும். தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி 11ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ கான்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11ல் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காம இச்சைகள் வரும். அதே மாதிரி வந்து எந்த
அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக இருந்து 11 கடக 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமா வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு, ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சைகள் எதுவும் அந்த 3, 7, 11 வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்குது, அங்கே சுக்கிரன் இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.